ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய அருமையான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் மட்டும் ஷேப்பில் கட் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடக்கூடாதுங்க. ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதாவது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையிலேருந்து ஒரு லேயர் தனியாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைனாக இருக்க மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சின்ன காட்டன் பாக்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த அட்டைகளை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறனோ அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி, அதாவது ஆப்போசிட்ஸாக இருக்க மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. சைட்லேயுமே அதே மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. நான் 3 பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒரு சைடு, அதாவது பேக் சைடில் ஒட்டலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒட்டி முடித்த பிறகு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததை விட பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அடுத்தது நான் ரெட் கலர் பெயிண்ட் ஃபஸ்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பீஸ் விட்டு இன்னொரு பீஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது மேலே இந்த ஜிக்ஸாக்காக கட் பண்ணோம் இல்லைங்களா, ஓப்பன் பண்ணி விட்டு அந்த காட்டன் அட்டை அங்கேயுமே பார்த்திங்கன்னா அவுட்டரில் மட்டும் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை கொடுத்துக்கிட்டேன். அடுத்தது பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மனோஜ், அன்னபூரணி, சூப்பர் கேமிங், ட்ரெண்டி ட்ரெடிஷ்னல் குக்கிங், ஜோதிகா கணபதி, உஷா விஜயகுமார், ஜஷ்வந்த், அருண்மேரி, பிரபா, கனகவல்லி, சிவா ஜானகி, சங்கரி கிருஷ்ணன், பிரியா ராஜா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் கிச்சனில் உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் 20லேருந்து 25 பேக்கெட்ஸ் வரலும் காஃபி தூள் பேக்கெட்ஸ் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி குட்டி குட்டி பெயிண்ட் பாட்டில்ஸு, சிரப் பாட்டில்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இந்த மாதிரியான டேக்ஸை நம்ம லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த டேக்ஸை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த டேக்ஸ் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நான் மொத்தம் 6 டேக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 5 டேக்ஸை இந்த மாதிரி சின்னதாக லாக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக லாக் போட்டுறாதீங்க. குட்டியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 டேக்கையுமே நான் லாக் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேகை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த 5 டேகையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு டேகை எடுத்து இது எல்லாத்தையுமே சேர்த்து லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் லாக் பண்ணி முடித்த பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டேக் எடுத்திருக்கேன். அந்த டேகை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மேலே வச்சுருக்க அந்த ஒரு டேகை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் பாத்ரூமில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு மிச்சம் கீழே இருக்கக்கூடிய அந்த 5 டேக்லேயும் அழகாக நீங்கள் டூத் ப்ரஷ்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிப்ஸும் கூடங்க.
உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 6லேருந்து 7 டேக் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு சூப்பரான டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய ஸ்டிக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடில் வந்து கீழே பாட்டமில், அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக் வந்து பெருசாக இருக்க மாதிரியும், மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக் வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரியே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டிட்டு ஒரு சிரப் பாட்டிலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சிரப் பாட்டிலில் கீழே வந்து எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா அந்த ஸ்டிக், அந்த ஸ்டிக்கை வந்து பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த சிரப் பாட்டிலுடைய போர்ஷனை அந்த ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா ஸ்டிக், அதனுடைய சென்டரில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய 5 போர்ஷனுக்குமே நான் வந்து அழகாக அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ண டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே கலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே பெயிண்ட் பண்ணியாச்சு. அந்த சிரப் பாட்டிலுடைய மூடி இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கலர் டேப் எடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் டேப்பை வந்து நம்ம டாப்பில் அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா சிரப் பாட்டில், அது வந்து மறையிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். கீழே அந்த சிரப் பாட்டில் ஸ்டிக்கருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீன் கலர் டேப்பையே ஒட்டியாச்சு. அடுத்தது ப்ளூ கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த ப்ளூ கலர் டேப்பை சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஹேங் பண்ணணும். ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். அந்த டபுள் சைட் டேப்பை இந்த ஆர்கனைசருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கில் நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரை நம்மளுக்கு தேவையான இடத்துல அழகாக வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பென் ஸ்டாண்டை அழகாக நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல வாலில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே லுக்காக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கிளாத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்திருக்க கிளாத்தை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுக்கிறீங்களோ அந்த எலாஸ்டிக்குடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த கிளாத்தை கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க எலாஸ்டிக் பாருங்கள். ஸோ 1.5 சென்டிமீட்டர் இருக்குன்னா வித்து வந்து நீங்கள் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சு இந்த கிளாத்தை கட் பண்ணி நீளமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டுட்டு நாட் போட்டுட்டு அந்த கயிறை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தில் பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணி அந்த பின்னை அடுத்த சைடில் அடுத்த முனையில் வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா நல்ல பக்கம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெளியே வந்துடும். இந்த தையல் போட்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எலாஸ்டிக் எடுத்துறது இல்லைங்களா, அந்த எலாஸ்டிக்கை தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு ஃபேப்ரிக் பிரேஸ்லெட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எலாஸ்டிக்குடைய ஒரு முனையில் சேஃப்டி பின்னை பின் பண்ணிவிட்டு நம்ம நாடா கோர்த்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கணும். எலாஸ்டிக்குடைய இன்னொரு முனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடாத மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு சைடில் சேஃப்டி பின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த முனையை அந்த கிளாத்துடைய அடுத்த எண்டில் வந்து நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கிளாத்துடைய 2 முனையிலையுமே எலாஸ்டிக் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எலாஸ்டிக் 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அந்த கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா மறையிற மாதிரி அந்த கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிளாத் வந்து அதாவது ஒரு சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு மறு சைடை வந்து பார்த்திங்கன்னா மடித்து விட்டு அழகாக நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி லைட்டாக சின்னதாக வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. வெளியே தெரியாத மாதிரி லைட்டாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் நான் தச்சு முடிச்சுட்டேன். நம்மளுடைய சூப்பரான ஃபேப்ரிக் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிரேஸ்லெட்டை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுருக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா பக்கமும் சுற்றி இருக்க மாதிரி சுருக்கங்களை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக கையில் வந்து போட்டு பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேங்கிள்ஸே தேவையில்லைங்க. நீங்கள் சுடிதாரோ இல்லை வந்து ஜீன்ஸோ போட்டு போகிறீங்கன்னா அழகாக நீங்கள் இந்த பிரேஸ்லெட் போட்டு போகலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணும்பொழுது ஒரு சில கிளாத், அதாவது பனியன் கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய நூலாக வந்திருக்கோங்க. அந்த நூலெல்லாம் வந்து தனித்தனியாக கை வச்சு எடுக்க முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து அந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டிக்கிட்டு அந்த நூல் இருக்குங்களா அந்த இடத்தெல்லாம் அழகாக இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். எல்லா நூலுமே அந்த டபுள் சைட் டேப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துடுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து அந்த நூலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் டிஷர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை ஈஸியாக எடுக்க முடியும். உங்ககிட்ட டபுள் சைட் டேப் இல்லை அப்படின்னா நார்மல் டேப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குங்க அந்த போர்ஷன் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு கையில் அந்த டேப்பை வச்சும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட எந்த டேப் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நூலுமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஈஸியாக வந்து வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.